தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். பதற்றத்தில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப தட்டு தெளிவாக தெரியுது. அதுவும் பாஜக, சீமான் எல்லாருமே ஒரு பெரிய பதற்றத்தில் இருக்காங்க. மும்மொழி கொள்கை ஏன்னா இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அண்ணாமலை கிட்ட தெரியுது அப்படின்றது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நிலை தடுமாறி பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக விஜய் ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார். சினிமா ஃபீல்டில் இருக்கும்போது இடுப்பை கிள்னார், இடுப்பை தொட்டார் அப்படின்னா அது டைரக்டர் சொல்லி அது மாதிரி பண்ணியிருப்பார். அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ளே என்ன பேசுகிறோன்றது தெரியாமல் சீமான் இப்போ அப்படி தான் பேசிகிட்டு இருக்கார். இப்போது லாஸ்ட் ஒரு 3 மாதமாக ஈரோடு கிழக்குலேருந்து என்றைக்கு பெரியார் கையை எடுத்தாரோ அவருக்கும் என்ன பேசுகிறோன்றதை தெரியாமல் பெதற்றிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அண்ணாமலையும் திரு சீமான் அவர்களும் ஒரே கோட்டில் போயிட்டுருக்கிறாங்க. என்னடா இது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே. ஒரு சைடில் விஜய் எழுந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு, இன்னொரு சைடில் திமுகவும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்களை எதுவுமே பண்ண முடியலையே. இனிமேல் அரசியல் திமுக வர்சஸ் விஜய்னு போயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பதற்றம் தெரியுது. பதற்றத்தினால எதெல்லாம் பேசக்கூடாதோ, எதெல்லாம் அரசியல் நாகரிகமே இல்லாமல் 2 பேரும் பேசுகிறது நல்ல தட்ட தெளிவாக தெரியுது. திஸ் இஸ் அ கம்ப்ளீட் விக்ட்ரி ஃபார் விஜய் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வராரு, மெல்லமாக எழுந்து வரட்டும். நம்ம இனிமேல் என்ன நடக்குது, இந்த காமெடியெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.